نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த அற்புதமான மீலாது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற எம்ஜிபி மஹல்லாவினுடைய நிர்வாகிகளை, இதனுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பாளராக இருக்கிற இந்த பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய முபாரக் ரஹீமி ஹஜ்ரத் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்க்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் முகமது இஸ்மாயில் முத்துவாப்பா அவர்களை, என்னுடைய மருமகன் ஜமால் ஹசரத் அவர்களை, இஸ்லாமிய அழைப்புகள் எங்கிருந்து வந்தாலும் ஆர்வத்தோடு கேட்க காத்திருக்கிற இந்த சபையை அலங்கரிக்கிற பெரியவர்களை, சகோதரர்களை, தாய்மார்களை, சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வற்றாத கருணையை என்றென்றும் சொரிந்தருள வேண்டும் என்று துஆ செய்து, இந்த பள்ளிவாசலுக்கு நான் வருகிற போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஹஜரத்து சொன்ன மாதிரி அவங்களுடைய தகப்பனார், என்னுடைய மச்சான் மரியாதைக்குரிய ஃபத்துஹுல்லா ஹஜரத் அவர்கள், நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்த உடனே எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. ஏன்னா மதரசாவில் பிள்ளைங்க வர்றதில்லை, அல்லது வர்ற பிள்ளைங்க ஒழுங்காக ஓதுறதில்லை, அல்லது ஓதி கொடுத்தாலும் கூட சரியான ஒரு உற்சாகம் பொதுமக்கள் கொடுப்பதில்லை. மதரசா நடந்துச்சா நடக்கலையா, ஓதி கொடுத்தானா ஓதி கொடுக்கலையா, எதுவுமே கண்டுக்கிறதில்லை. இது என்ன வாழ்க்கை என்பது போன்ற ஒரு விரக்தி ஏற்பட்டது. அப்போ ஹஜரத்திட்ட வந்து சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, இதே நிலை எல்லா அலிம்சாக்களுக்கும் வரும். ஆனால் ஒரு 15 வருஷம் போன பிறகு உன்னுடைய மாணவர்களில் யாராவது ஒருவன் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்கிற மாதிரி வருவான். என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி அல்லாஹ்விடம் உன்னை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதியோடு வருவான். அந்த நேரத்தில் தான் மதரசாவினுடைய உழைப்பினுடைய பலனை நீ அறிவாயின்னு சொன்னாங்க. யாரும் இந்த ஆலிம்சாவுக்கு பின்னாடி தொழுதேன்னு சொல்கிறதே கிடையாது. இந்த ஆலிம்சா எங்களுக்கு தொழு வச்சாகன்னு சொல்கிறதில்ல. ஆனால் இவர்கிட்ட நான் ஓதுனேன்னு சொல்லி அவர் எந்த உலகத்தில் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஹஜரத்தினுடைய அந்த வார்த்தையை அதே மாதிரி 15 வருஷத்துக்கு பிறகு நான் அனுபவித்தேன். எங்கள் இருமேனி பள்ளிவாசலை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பையங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட ஓதிய மாணவர்கள் துபாய் போயிட்டு வந்திருக்கிறான், அல்லது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான், எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்கப்பா, நான் இந்த ஊருக்கு வரும்போது சின்ன பிள்ளையாக இருந்திய, நீங்கள் பெரிய பிள்ளைகளாக வளர்ந்துட்டிய, நாளைக்கு ஜமாத்துக்குள்ளே வந்துடுவிய, தலைவனாக ஆயிடுவிய, தலைவர் ஆனவொன்னே முதல் தீர்மானம் இந்த ஆலிம்சாவை பள்ளிவாசலை விட்டு தூக்குன்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு பையன்கிட்ட வேடிக்கையாக சொல்கிறேன். உடனே சொன்னேன், ஹஜரத் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, வாயை கழுவுங்க இந்த சொல்லிட்டு சொன்னால், எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் எத்தனையோ பேர்கிட்ட ஓதியிருக்கேன். ஆனால் மட்டமான பையங்கிறதுனால என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, கடைசியாக உட்கார வச்சுருவாங்க. அலிஃபே ஆரம்பித்து 10 பக்கம் போவேன், 2வது ஆள் வந்து மறுபடியும் முதல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து விட்டுருவார். இது மாதிரி திரும்ப 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 இந்த சின்ன கித்தாபை கண்ணால் பார்த்தனே தவிர குரானுன்னு ஒரு ஐட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் வந்திய எந்த பக்கத்தில் நான் இருந்தேனோ அந்த பக்கத்தில் இருந்தே தூக்கி விட்டிய. குரானை ஓதினேன், தர்ஜமாவை ஓதினேன்,
இன்னும் நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாம் நான் தெரிஞ்சேன், இன்றைக்கும் அந்த பால் மாறாமல் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் தலைவராக வருவதாக இருந்தால் அதற்கு கடைசி காலம் வரைக்கும் இந்த பள்ளியாசலில் இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் போடுவேன்னு சொன்னான். நல்ல வேளை அவன் தலைவனாக வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன தூக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், மதரசா உழைப்பு என்பது ஆளுங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அது இந்த பள்ளிவாசலிலே நடந்து, இந்த பள்ளிவாசலில் ஹஜரத் இருக்கும்போதே பார்த்துருக்கேன், இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயே எங்கே நடத்துவாங்கன்னு தெரியாது. ஹஜரத் 200 பேருங்கிறாங்க, 200 பேருக்கு இந்த இடம் காணாது, எங்கே நடத்துவாங்களோ தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் இங்கே 4 பேர் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு அழகான, ஏன்னா மதரசா இல்லைன்னா இந்த உலகத்திலே அவன் நிலையாக வாழ முடியாது. ஹஜரத் சொன்னாங்க இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் இஸ்லாம் இருக்கிறது. நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, ஹஜரத் சின்ன பிள்ளையாக நாங்கள் இருக்கும்போது பரீட்சை வைப்பாங்க. வைக்கும்போது தும்மும்போது என்ன சொல்ல வேண்டும்னு இருக்கும். நாங்கள் ஹஜரத்திட்ட கேட்போம், ஹஜரத் என்ன சொல்லணும், ஒரு குச்சியை விட்டு மூக்க கொடாம்பாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்தளவுக்கு நாங்கள் பழகி இருப்போம்னு அர்த்தம். தும்மல் வந்துட்டாலே அல்ஹம்துலில்லாஹ்னு தானாக வந்துடும். அப்படி பழகினதுனால அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு ஏன் போட்டு யோசிக்கிற, மூக்கில் ஒரு குச்சியை விட்டு கொடன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மதரசாக்களில் நன்றாக நாம் ஓதினால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் நிலையாக நிற்க முடியும். உங்களுக்கு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்னால் ஒரு அமைச்சர் இருந்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 25 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தீவிர தலைவருடைய பக்தர். ஹஜரத் சொன்னாங்க இல்லையா, உயிர் மண்ணுக்கு உடல் தலைவனுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு, உன்னை வாழ்த்த வயதில்லை எனவே வணங்குகிறோம். இப்படிக்கு உசைன்னு போட்டிருப்பான். எவ்வளவு கேவலமான மனிதர்கள். எனவே அவர் என்ன செஞ்சார்னா, தலைவர் மீது பக்தி கொண்டவர். எனவே ஒரு பள்ளிவாசலை திறக்கிறாங்க, வக்ஃபு போர்டு அமைச்சராக இருக்கிறாரு இந்த ஆள் ஏன்ட்டு அவர்கிட்ட போய் தேதி கேட்குறாங்க. எந்தனாம் தேதி போட்டிருக்கிறீங்கன்னு அவர் கேட்குறார். ஒரு 18ஆம் தேதியா ஏதோ ஒரு தேதியை சொல்கிறாங்க. என்ன கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை தலைவரோட ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் நான் இல்லைன்னா அது பிரச்சனை ஆகிடும். நீங்கள் வேணால் வேறு தேதியை சொல்லுங்களேன். இல்லை வெள்ளிக்கிழமை தான் ஜும்மாவை வைக்கிறது வழக்கம், ஜும்மாவில் தான் பள்ளிவாசலை திறக்கிறது வழக்கம். எனவே வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் தான் நாங்கள் பள்ளிவாசலை திறக்கணும், அன்னைக்கு தான் டேட்டு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுங்களேன். ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுங்க. ஆனால் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்கிறார். அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு அது எந்த நேரத்தில் கொடுப்பானோ தெரியாது. அபூ ஜஹலுக்கும் உத்துபாவுக்கும் ஷைபாவுக்கும் கொடுக்காத இஸ்லாத்தை அதே நேரத்தில் உயிரோடு இருந்த எத்தனையோ தலைவர்களுக்கு அல்லாஹு தாலா மக்கா வெற்றியின் போது கொடுத்தான். எனவே யாருக்கு ஹிதாயத்து எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அந்த அமைச்சருடைய இன்றைய நிலை இஸ்லாமிய கட்டுரைகளை அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறார். மார்க்க அறிவை தேடி தேடி படித்திருக்கிறார். அவர் பையங்க மிகப்பெரிய ஒரு மார்க்க கோலத்தில் இருக்கிறாங்க. அந்த பையங்களுக்கு பொண்ணு பார்க்க முடியலன்னு புரோக்கர் சொல்கிறார். மதுரைக்கு போயிருக்கிறேன், ஒரு கட்டடத்தில் உட்காந்து ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு புரோக்கர் சொல்கிறாரு, இந்த பையங்களுக்கு பொண்ணே பார்க்க முடியலைங்க, மூத்த பையனுக்கு இப்போ தான் பார்த்து முடித்தோம், இளைய பையனுக்கு பொண்ணே கிடைக்கல, எல்லா பொண்ணுங்களும் தாடியை பார்த்துட்டு இவன் சாமியாராக இருப்பான் போல் இருக்கேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மாற்றம் வருவதற்கு ஒரே காரணம் தேடி 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 மார்க்க அறிவை அவர் படித்ததும். நாம் தான் கெட்டு போய்விட்டால் நம்ம பிள்ளைங்களாவது சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்யட்டோம், மார்க்கத்தை தெரியட்டும்னு அந்த பிள்ளைங்களுக்கு மார்க்க அறிவை கொடுத்ததனால்தான். இன்றைய உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வை கொடுத்திருக்கிறது. முதலாவது பிரச்சனை என்னன்னா, நம்ம பிள்ளைங்களா இல்லை, முஸ்லீம் பிள்ளைங்களா இல்லை. ரெண்டாவது நம்மளுக்கும் பிள்ளைங்களா இல்லை. முதலாவது நம்ம பிள்ளைங்களா இல்லை, இஸ்லாமிய பிள்ளைங்களா இல்லை. ரெண்டாவது நமக்கும் பிள்ளைகளாக இல்லை. இது ரெண்டுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, பிறந்ததிலிருந்து அவர்களை பண்படுத்த வேண்டும். ஹஜரத்து சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி முத்தவப்பா ஹஜரத்து சொன்னாங்க, சீரியல்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று.
சீரியல்களை ரொம்ப பார்க்காதீங்க. அதுவும் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை உங்களுடைய அடிப்படையில் தான் வளரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வயிற்றில் இருக்கும்போதே அதை இஸ்லாமிய குழந்தையாக பண்படுத்துங்கள். இது முதல் வகை. இதில் பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள், பாதகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பேசிக்கிட்டே போகலாம். குழந்தை பிறந்துருச்சுன்னா முதலாவதாக கொடுக்கக்கூடிய சீம்பாலில் இருந்து, முதலாவதாக தாய்ப்பாலுக்கு முன்னாடி சீம்பால்னு ஒரு பால் வரும். அந்த பாலை கட்டாயமாக டாக்டர்கள் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுவும் அந்த பொண்ணை பெற்றவ இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணை பெற்ற அம்மா, அவள் தான் உலகத்திலேயே பேரம்பேத்திகளுக்கு வில்லியாக இருப்பாள். அந்த பிள்ளை அசதியாக இருக்குது, இப்போ கொடுக்க சொல்லாதீங்க என்று அதை போக்கடிச்சிடுறது. அதுக்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொன்னால், இல்லை அழகு கெட்டு போயிடும், அது செஞ்சிடும் இது செஞ்சிடும், உடலில் உள்ள சத்துலாம் வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் சக்கையாவா உட்கார்ந்துருப்பேன், கொடுக்காத. முதலில் வரக்கூடிய சீம்பால் இருக்கு இல்லையா, அது என்ஜின் ஆயில் மாதிரி. அந்த என்ஜின் ஆயில் இன்றைக்கல்ல கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது. எய்ட்ஸ் நோய் உட்பட. அல்லாஹ் சொன்னது என்னைக்கோ சொன்னான், 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு மொட்டையா அல்லாஹ் என்றைக்கோ சொன்னான். தாய்ப்பால் கொடுப்பது கஷ்டம்னு வேற சொல்கிறான். குழந்தையை பெறுவதும் தாய் கஷ்டமாக பெறுகிறாள். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதும் கஷ்டமாக கொடுக்கிறாள். அப்போ கஷ்டப்படணும். நம்ம பிள்ளையா இருக்கணும்னா கஷ்டப்படணும். 4 மணி நேரத்துக்கு ஒருக்க தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 வருஷம் விடாமல் கொடுக்கணும். இல்லைன்னா அது நமக்கு பிள்ளை இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வலாத்துஹு குருஹுன் வஸைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குருஹா வலாத்துஹு குருஹா. மனிதனுக்கு அவள் அத்தா அம்மாவுக்கு மரியாதை செய்யின்னு நான் வசியத் செய்தேன். மனிதனுக்கு அவங்க அத்தா அம்மாவுக்கு, மனிதனுக்குன்னு சொன்னான், முஸ்லீமுக்குன்னு சொல்லலை, எல்லா மனுஷனுக்கும் அவள் அத்தா அம்மாவை மரியாதை செய்யணும்னு நான் வசியத் செய்தேன், புத்திமதி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுடைய தாய் அவனை கஷ்டத்தோடு சுமக்கிறாள், பெறுகிறாள், கஷ்டத்தோடு பால் கொடுக்கிறாள். ஏன் கஷ்டத்தோடு பால் கொடுக்கறதுன்னு கேட்டால், அது விழிச்சிருக்கும் போதெல்லாம் பாலுக்காக ஏங்கும், முழிச்சுக்கிட்டே இருக்கணும் அம்மா. 2 வருஷம் கஷ்டப்பட்டா அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய உங்கள்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. இந்த 2 வருஷ தாய்ப்பால் தான் உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர்கள் 6 மாதமாவது பால் கொடுங்கன்னு பிச்சைக்காரத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். தாய்ப்பால் இல்லாததுனால தாய்ப்பால் வாரம்னு ஒரு வாரத்தையே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு கேவலம் இது! இஸ்லாம் சொல்லுகிறது, 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்காத பிள்ளை உங்கள் பிள்ளை கிடையாது. அதுக்கு புட்டி பால் கொடுத்தேன்னா கொம்பு வாங்கி மாட்டுறேன்னு அர்த்தம். மனுஷனாக இருந்தால் கொம்பு கிடையாது. மாட்டுப்பாளையம் ஆட்டுப்பாளையம் கொடுத்தா என்ன ஆகும்? ஆடாத்தான் வளரும், மாடாத்தான் வளரும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மிருகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மிருகங்கள் எல்லாமே தானாக வளரக்கூடியது. அது அம்மா உட்காந்து தட்டி கொடுத்தலாம் வளர்றதில்லை. மாடு குட்டியை ஈனிய உடனேயே ஒரு சில செகண்டு படுத்து கிடக்கும், அப்புறம் எந்திரிச்சிடும், நடமாட ஆரம்பிச்சிடும், பால் குடிக்கிறதுக்கு ஓடி வர ஆரம்பிச்சிடும். நாம் பெற்ற பிள்ளைகள் அப்படியா இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு நம்ம இருக்கமா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கு. தூக்கத்திலேயே அந்த அம்மா பால் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகு தான் அது அசையவே ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றப்பட வேண்டியது மனித குழந்தை. ஏன்னா இந்த உலகத்தை ஆள பிறந்தவன் அவன். அவனுக்காகத்தான் மிருகம் இருக்கிறது என்கிற காரணத்தினால், மிருகத்துக்கு தனியாக பாடம் இல்லை. நீ எந்திரிச்சு இப்படி நிற்கணும், ஒரு நடவண்டியை படிக்கணும், அதுக்கு பிறகு இன்னொரு வட்டமான வண்டியை படிக்கணும், அதுக்கு பிறகு சோத்தை பிடிச்சி எந்திரிக்கணும், யாரும் சொல்கிறதில்லை. பிறந்த உடனே அடுத்தால எந்திரிச்சிருது, பால் குடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பால் அதற்கான திடத்தை கொடுக்கிறது. பிறந்த உடனேயே ஒரு எதிர்ப்புணர்வை கொடுக்கிறது மாட்டுப்பால். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மாட்டுப்பாலில் வளர்ந்தாங்கன்னா, உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னா மாடாக வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிறந்த உடனேயே தூக்கி எறிகிற சக்தி அதுக்கு வந்துருச்சே. இன்னொன்று காண்டா மிருகம் இருக்கு இல்லையா, இந்த காண்டா மிருகம் குட்டியை போட்ட உடனே அந்த குட்டி ஓடியே போயிருமா.
குட்டி ஓடியே போயிருமா. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அது யாருக்கும் சொல்லி கொடுக்கல, அது யாரும் நீ ஓடிப்போன்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் குட்டி போட்ட உடனே அந்த குட்டி ஓடி போயிருமா. காண்டாமிருகம் அதை தேடும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குட்டி தானாக திரும்ப வரும். அதற்கு பிறகு அந்த தாய் தன்னுடைய நாக்கால் அதை அப்படியே தடவி கொடுக்குமா. ஏன் பிறந்த உடனே ஓடுது என்று கேட்டால், அந்த குழந்தை இருக்கு இல்லையா, காண்டாமிருகத்தினுடைய குட்டி, அதனுடைய தோல் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். காண்டாமிருகத்தினுடைய நாக்கு கூர்மையாக சின்ன 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 பிளேடு மாதிரி இருக்கும். இதை நக்கீருச்சுன்னா அது சுத்தமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். எனவே அல்லாஹு தாலா அந்த மிருகம் பிறந்த உடனேயே அதற்கு வகை அறிவித்திருக்கிறான், நீ ஓடு, கொஞ்ச நேரம் போய் வெயிலெல்லாம் பட்டு காஞ்சி உன்னுடைய தோல் உறுதியாக ஆனவுடன் திரும்ப வா, அந்த பாலக்குடி, அது மேலும் உன்னை திடப்படுத்தும், அது மாதிரி கூர்மையான நாக்கை உனக்கும் கொண்டு வரும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய மிருகத்தனமான தன்மைக்காகவே மிருகத்தினுடைய பால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலை கொண்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது மனிதனாக எப்படி வளர முடியும்? இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஏன் தைரியம் வருதுன்னா, என் பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் 2 வருஷம் பால் கொடுக்க சொல்லியிருக்கேன். இல்லைன்னா இங்கே உட்காந்து நான் சொல்ல முடியாது. எனவே குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளாக இருக்க வேண்டுமேயானால் இது. ரெண்டாவது, முஸ்லீமுடைய பிள்ளை முஸ்லீமாக இருக்கணும் இல்லையா? இதில் என்ன இருக்குது? ஒரு அம்மாவுக்கு இஸ்லாமிய பண்புகள் அது தொலாட்டி கூட இயல்பாக இருக்கும், நோன்பு வைக்காட்டி கூட இயல்பாக இருக்கும். அது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டாலும் நான் ரசூலை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்காது. அந்த உணர்வாவது பெத்த பிள்ளைக்கு வரணும் இல்லையா? அதுக்கு அந்த அம்மா தான் பால் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. நம்ம பிள்ளையாக வளரணுன்னா நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டிய பிள்ளை. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டிய பிள்ளை. என்ன பண்ணாங்க, ஒரு பெட்டியில் வச்சு அந்த குழந்தையை உள்ளே வச்சு அதற்கான துணிமணிகளை இன்னொரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் விட்டுட்டாங்க. அது நேராக ஃபிரௌன்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியும், ஃபிரௌன்கிட்ட போய் சேர்ந்த உடனே யார் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை பிறந்ததோ அவங்ககிட்டயே போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஹி, மூசாவுடைய அம்மாவுக்கு நான் சொன்னேன், வேற எவளும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஓடிப்போன்னு சொன்னேன். ஏன்னா ஃபிரௌனு அதை எடுத்து வளர்க்குறதா அறிவிச்சுட்டான். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்று எடுத்து வளர்க்குறதா அறிவிச்சுட்டான். யாருக்குள்ள என்ன தெரியல அவனுக்கு, அந்த முட்டாப்பையலுக்கு தெரியாமையே இந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இல்லையா? ஒரு அறிவிப்பு செய்தான். எந்த தாய்மார்களெல்லாம் குழந்தை பெற்றிருக்கிறார்களோ அல்லது பால் கொடுக்க தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ எல்லாரும் வாண்டு சொன்னான். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மாவுக்கு சொல்கிறான். ஏன்னா ஒரு நபியினுடைய அம்மாவிடம் இருந்துதான் ஒரு நபி வர முடியும். நபியினுடைய அம்மாவின் குணங்களை அவர் பெற்றிருந்தால்தான் அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறும். எனவே அந்த தாய்ப்பால் சேரணும்னு விரும்பினா அந்த அம்மாவை போய் தாய்ப்பால் கொடுன்னு சொன்னால் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே அந்த பிள்ளை அரண்மனையில் வளர்ந்தாலும் பனி இஸ்ராயல்களுக்கு சாதகமாகவே வளர்ந்தது. தன்னுடைய அம்மா சார்ந்த கூட்டத்துக்காகவே அது மனதால் ஈடுபாடு கொண்டது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எத்தியோப்பியாவுக்கு முதல் ஹிஜ்ரத் போனவர்களெல்லாம் திரும்பி வருகிறார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்கெல்லாம் திரும்ப வர்றாங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய பாஷையிலேயே பேசுகிறாங்க. மெட்ராஸுக்கு போனால் மெட்ராஸ் பாஷை பேசுகிறது இல்லையா, கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர் பாஷை பேசுவாங்க இல்லையா, இதே மாதிரி எத்தியோப்பியாவில் ஒரு மாதிரியான அரபி பேசுவார்கள். அதில் மீம் அதிகமாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க பாஷையிலேயே பதில் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அபிசீனியாவுக்கே போனதில்லையே, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சுவைபா எனக்கு பால் கொடுத்தார் இல்லையா, நான் பிறந்த உடனே என்னுடைய பெரிய தந்தையார் அபூ லஹபால் விடுமுறை, அதாவது விடுதலை விடப்பட்ட சுவைபா எனக்கு பால் கொடுத்திருக்கிறார்.
அந்த சுவைபா அபிசீனியாவை சேர்ந்தவர்னு சொன்னாங்க. இதில் என்ன விளங்குது? தாய்ப்பால் குடித்ததுனாலேயே அந்த அம்மாவினுடைய ஸ்லாங்கு, அதாவது பாஷை கூட ரசூலுல்லாவுக்கு ஈஸியாக வந்திருக்கிறது. எனவே தாய்ப்பால் ரொம்ப 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 அவசியம். இஸ்லாமியர்களுக்கு தாய்ப்பால் வாரம் கொண்டாடுவதே ஹராம். 365 நாள் தாய்ப்பால் வாரம் தான். இன்னொன்று சரித்திரத்திலே பார்க்கிறோம், ஷத்தாத் என்கிற கொடியவன். அந்த கொடியவன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரியாக இருந்தான். அவன் பிறக்கும் போது அம்மாவை பறி கொடுத்தவன். ஏன்னா அம்மா வயிற்றுக்குள்ளே இவன் இருக்கும்போது ஒரு படகிலே பயணம் வருகிறார்கள். அந்த படகு உடைந்து விடுகிறது. அந்த அம்மா ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ் தஆலா இஸ்ராயீலை விட்டு, மலக்குல் மௌத்தை விட்டு அந்த அம்மாவுடைய உயிரை வாங்க சொல்கிறான். உயிர் வாங்கப்படுகிறது. அந்த அம்மா கட்டையாக விழுந்துடுறாங்க. இந்த புள்ள பிறந்த புள்ள அந்த கட்டையிலேயே கரையில் ஒதுங்கிடுது. ஒதுங்கின பிறகு ஒரு புலி அது தான் பெற்ற குட்டியை ஈன்று விட்டு அந்த குட்டி செத்து போனதுனால மடுவில் பால் கட்டி அது வெளியே கொடுக்க முடியாமல் அலையுது. இந்த ஷத்தாது கடந்தவனுக்கு பக்கத்திலே அவனுடைய வாயிலே தன்னுடைய அந்த மடுவை வைக்கிறது. குடிக்க ஆரம்பித்தான். எல்லா பக்கமும் சுற்றிட்டு வரும். அவனுக்கு பால் கொடுக்கும். புலிப்பால் குடித்து வளர்ந்ததினாலேயே ஒரு நபியையே எதிர்க்கக்கூடிய கொடியவனாக அவன் வளர்ந்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே தயவு செஞ்சு இனிமே எந்த டாக்டர் சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எங்கள் பிள்ளைக்கு பால் சுரக்கலை, நாங்கள் என்ன செய்கிறது? அவளுக்கு உடம்புக்கு முடியலை, அதனால் பால் சுரக்கலை, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மிக தெளிவான விடை விஞ்ஞானத்திலேயே இருக்கிறது. யாராவது ஒருத்தர் காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவேன் எழுதி வச்சுக்கிடுங்க, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன் எழுதி வச்சுக்கிடுங்க, நைட்டில் ஒரு 9 மணிக்கு சாப்பிடுவேன்னு எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்டாக பேணிட்டு வாங்க. காலையில் 8 மணிக்கு முன்னால் உங்களுக்கு பசிக்காது. 8 மணி ஆனவுடனே பசி ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்பில் ரிதம் கிளாக் என்கிற ஒரு கடிகாரம் ஓடுகிறது. நீங்கள் என்னென்ன தொடர்ச்சியாக செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அப்படியே மோடாய்க்குது. ஆன பிறகு காலையில் 8 மணிக்கு பசிக்கும், மத்தியானம் 1 மணிக்கு பசிக்கும், நைட்டில் 9 மணிக்கு பசிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அந்த பசியை அடக்கிக்கிட்டு காலையில் சாப்பிட்ற 8 மணி சாப்பாட்டை 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் இவன் 8 மணிக்கு சாப்பிட்றானான்னு லேசாக நோட்டம் பார்க்கும். சாப்பிடலைன்னா விட்டுரும். 9 மணிக்காவது அவன் சாப்பிட்றானான்னு 9 மணிக்கு மறுபடியும் பசியை கொடுக்கும். கொஞ்ச நாளில் 9 மணிக்கு பழகிடும். எவன் ஏற்குமாறாக இருக்கானா அவனுக்கு அல்சர் வரும், அது வேறு விஷயம். கொஞ்ச நாளைக்கு ஒரு சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தானா உடம்புல இருக்கிற அந்த கிளாக்கு தானாக மாறிக்கும். தாய்மார்களுக்கும் அப்படித்தான். கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பால் சுரக்காது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே புட்டிப்பால் வாங்கி வச்சுருக்கிறாங்களே, 2 கொம்பில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே புட்டிப்பால் வாங்கி வச்சுருக்கிறாங்க, எப்படி விளங்கும்? எனவே எல்லா சோதனைகளுக்கும், பிள்ளைகளால் வரக்கூடிய அத்தனை சோதனைகளுக்கும் காரணம் தாய்ப்பால் கொடாமை தான். எனவே நம்முடைய தாய்மார்கள், அசத்து சொன்ன மாதிரி இந்த ஊர் தாய்மார்கள்லாம் கொடுப்பாங்க, அல்லது இந்த மஹல்லாவினுடைய தாய்மார்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அதான் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமாக உட்காந்துருக்குறாங்க, தலையில் தொப்பி போடாமல். நான் மற்ற ஊர் தாய்மார்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி வழக்கத்தை கொண்டு வரணும். 2வது, பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். என்கரேஜிங், ஊக்கப்படுத்தல் என்பது ரசூலுல்லாஹினுடைய மிகச்சிறந்த வழிமுறை. அது இல்லாமல் போனதுனால தான் நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. யாரையும் ஊக்கப்படுத்துறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்தார், மிகப்பெரிய பதவியில் இருந்தார். அவர்கிட்ட போய், ஏங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறீங்களா, நம்ம ஊர் பிள்ளைங்க 10 பேரை எடுத்துக்க கூடாதா? எவன் நம்ம சொல்ல கேட்பான்? அவர் எப்படி கொண்டு வர்றாரு? போனால் அடிமையாக போகணுமா? அவர் சொல்ல கேட்கணுமா? எவன் நம்ம சொல்ல கேட்பான்? வந்த உடனேயே எனக்கு ஆப்பு வைப்பான். அதனால் எவனையும் நான் எடுத்துக்க மாட்டேன். சரின்னு முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். வந்த பிறகு பள்ளிவாசலில் முண்டி பார்த்தார், ஏதாவது ஒரு போஸ்ட்டு கிடைக்கும்னு. பள்ளிவாசலில் கீழே கிடைக்கிற போஸ்ட்டை கூட யாரும் கொடுக்கல. ஏன்னா இவர் ரத்தம் தெம்பாக இருக்கிற காலத்தில் என்னமாவது பண்ணியிருக்கணும்ல, யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. இல்லை,
கடைசி வரையில் முட்டி முட்டி பார்த்துட்டு ஊரை விட்டே வெளியே போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு உண்மையில் நடந்தது இது. என்கரேஜிங் இருந்தால் எல்லா காலத்திலும் நம்மையும் தூக்கிவிட மனிதர்கள் இருப்பார்கள். சின்ன பிள்ளைங்கள்ட்ட இன்னொரு பிள்ளைய ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சிகள் எதுவுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட இல்லை. இன்றைக்கி எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு மோசமான விஷயம் அது. ஆனால் என் பிள்ளைங்கள்ட்ட இருக்குதை நான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறேன். தினமும் வாங்கி பார்க்குறேன், என்னென்ன வருதுன்னு பார்க்குறேன். நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறேன், கெட்ட விஷயங்களை உடனே டெலீட் பண்ண சொல்கிறேன், அந்த குரூப்பில் இருந்தே விலக சொல்கிறேன். அதெல்லாம் என் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல சில விஷயங்கள். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனாலையோ ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனாலையோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்துடுது. வந்தவுடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சொன்ன உடனே இதெல்லாம் முக்கத்தான், இதெல்லாம் இப்போ போட்டு சொல்லாதீங்க, முடிஞ்சு போச்சு. கூட படிக்கிறவங்க அல்லது கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா அடுத்த வரையும் நோகடிக்கிறோம். எல்லாம் நம்ம கையில் இருக்குது, எவன் நமக்கு என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி இருந்து என்ன செய்ய, அது மனதில் அல்லவா வர வேண்டுங்கிற அறிவு அந்த பிள்ளைங்களுக்கு வர்றதில்லை. சின்ன பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதில்லை. இது ஒரு விஷயம். பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பெரிய ஆட்கள் பள்ளிவாசலில் பயான் நடக்கும். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க நிச்சயமாக. பள்ளிவாசலில் பயான் நடக்கும். அசர்த்து அற்புதமாக பேசியிருப்பாங்க. பேசின உடனே வெளியே வந்த உடனே அசர்த்து கூப்பிட்டு, அசர்த்து இன்றைக்கி ஜும்மா பயான் பேசினியா, அந்த அசர்த்து பேசினார் இல்லையா, இதே தான் பேசினார், அது ரொம்ப டாப்பாக இருந்துச்சுன்னு கொளுத்தி போட்டு போயிடுவான். ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாவிட்டாலும் கூட அதை மட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் வரவே கூடாது. அது ரொம்ப கேவலமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த என்கரேஜிங்கில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது. சின்ன பையங்களாக முதல்ல இருக்க விட்டாங்க. சின்ன பையங்களோட ரசூலுல்லாஹ் இருந்த மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாது. பெரிய ஆட்கள் சில பேர் சொல்லுவாங்க, அஜிர்த்து நாங்கள் ஓதுகிற காலத்துலலாம் தெருவில் ஒரு பெரிய ஆள் வருதுன்னா அட்டிச்சு புரண்டு ஓடுவோம்பாங்க. நான் கேட்டேன், அவங்க என்ன பூச்சாண்டியான்னு கேட்டேன். அந்த வர்ற பெரிய ஆள் பூச்சாண்டியா, பெரிய மீசை வச்சுருப்பாரா, கொம்பு வச்சுருப்பாரான்னு கேட்டேன். இல்லை சாதாரணமாக வருவாங்க. ஏன் கேட்குறீங்க? ஏங்க பெரிய ஆளை கண்டா போய் கட்டி பிடிக்கணுங்க. பெரிய ஆளை கண்ட உடனே சின்ன பிள்ளைங்க ஓடி போய் கட்டி பிடிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செய்தார்கள். ஒரு சஹாபி வர்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைகளோடு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வர்றார். வந்து கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா பிள்ளைகளை கொஞ்சுவீங்க? அவர் கேட்குற கேள்வி. என் பெரிய ஆள் விஐபி, அப்படி கம்பீரமாக இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் போய் பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கள? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ செய்ய மாட்டியான்னு கேட்டாங்க. இது வரைக்குமாச்சு 10 பிள்ளை பிறந்துச்சு, ஒரு பிள்ளைய கூட நான் தூக்குனதில்லை. உன்னுடைய இதயம் என்ன இரும்பாலாக செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டாங்க. முதல்ல பிள்ளைகளை அரவணைக்க படிக்க வேண்டும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஜமால் அசத்து என்னை பார்க்க வர்றாங்கன்னா என் பிள்ளை ஓடி வரும், தாத்தா நான் களிமா சொல்லட்டான், நேற்று சொன்னேன்ல, மதரசாவில் சொன்னேன்ல, இப்போ சொல்லட்டான்னு கேட்கும். வீட்டுக்குள்ளப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அறிவில்லை உனக்கு அப்படிம்போம். இதனால் அந்த பிள்ளையினுடைய உணர்வுகள் காயப்படுத்தப்படுவதோடு இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம அத்தை அசிங்கப்படுத்திட்டார் அந்த எண்ணம் வந்துடும். முதல்ல அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அஜத்து இது நேற்று களிமா சொல்லிடுவோமா என்று கேட்டு அந்த பிள்ளை சொன்ன பிறகு சரி நீ உள்ளே போய் விளையாடுமான்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஆளாக வராது. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், சில வீடுகளில் சில பெரிய ஆளை கண்டாலேயே சின்ன பிள்ளைங்க தலை தெறிக்க ஓடுமா. ஒருத்தர் என்ன செய்வார், வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனேயே வா 8 எத்தனைன்னு கேட்பார். அவன் பெப்பேன்னு முழிப்பான். 36 எத்தனைன்னு இவன்கிட்ட கேட்பார். அவனும் முழிப்பான். வரிசையாக கணக்காக கேட்பார். எல்லா பேரும் ஓடி போயிடுவான். அவன் பக்கத்தில் உள்ளவர் கேட்டாரான், ஏங்க நீங்கள் கணக்கு புளியா, இல்லை பிள்ளைங்களுக்கு கணக்கு தெரியணுங்கிறதுக்காக கணக்கு போடுறீங்களா? அவர் சொன்னார், இல்லைன்னா என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பான். வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்களே என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பான். இப்படி எதையாவது கேள்வியை கேட்டு அத்தனை பேரையும் வீட்டை விட்டு விரட்டிட்டோம்னா நம்ம நிம்மதியாக பேசிட்டு போகலாம். கொச்சையான எண்ணங்கள், சின்ன பிள்ளைங்களை கண்டாலேயே ஆளு பேர் தெரியாமல் தலையில் கொட்டி விடுறது, இடுப்பில் கிள்ளி விடுறது, இது மாதிரியான சைக்கோ சேட்டைகள் கூட கொஞ்சம் வயது முதிர்ந்த ஆட்களிடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான காரியங்களையோ சிறுவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களையோ செய்ததே கிடையாது. அபு சலமாண்டு ஒரு சின்ன பையன், சலமாண்டு ஒரு சின்ன பையன்,
வத்தா பேர அபு சலமா. அந்த சின்ன பையன் வரும்போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு குருவியை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பார். நம்ம பிள்ளைங்கள மாதிரி இல்லை. நம்ம பிள்ளைங்க குருவி காலில் நூலை கட்டி அப்படி ஒரு இழுப்பான், கால் தனியாக வந்துடும். அந்த பிள்ளை அப்படி இல்லை. அந்த குருவியை புறா வளர்த்த மாதிரி வளர்ப்பார். எப்போ பார்த்தாலும் அவர் தோல்லையே நிற்கும், கையிலையே நிற்கும், அழகாக வளர்ப்பார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், என்ன சலமா நீ நல்லா இருக்கியா, உன் குருவி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ நல்லா இருக்கிறியா, உன் குருவி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி உமாமா, ஜைனபு நாயகியினுடைய மகள். அந்த உமாமாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் காலையிலேயே சொன்னேன், மத்தியானம் 7 வயதானால் ஏவுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. நம்ம படுத்துக்கிட்டு பிள்ளைகளை தொழுவு போச்சு வர்றதில்லை. நம்ம நோன்பு வைக்காமல் இருந்துக்கிட்டு பிள்ளைங்கள நோன்பு வையின்னு கட்டாயப்படுத்துறதில்லை. இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக நோன்பு வைக்கலைன்னா 10 ரூபா தாரேன்னு இருக்காரு, அது தரமாட்டார். நிறைய அம்மாமார்கள் நோன்பு காலத்தில் ஆலிஞ்சாக்கள் ப்ரைஸ்லாம் அறிவிப்பாங்க. நாங்கள் அறிவிக்கிறோம், அதனால் சொல்கிறேன், அறிவிப்பாங்க. லை நோன்பு ஒழுங்காக வச்சிரு, இல்லைன்னா 50 ரூபா கிடைக்காது. 50 ரூபாய்க்காக நோன்பு வைக்க சொல்கிறது. நான் சொல்லுவேன், ப்ரைஸ் உனக்கு இருக்குது, ஆனால் ப்ரைஸுக்காக நோன்பு வைக்காத, அல்லாவுக்காக நோன்பு வையின்னு சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைகளை ஏவணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தார்கள். ஹதீஸிலேயே வருகிறது, உமாமாவை என்ன செய்வாங்கன்னா நிற்கும் போது தலையில் தூக்கி விட்டுக்கிடுவாங்க. நம்ம பிள்ளை குரங்காட்டம் ஆட்டிடுவான், அது வேறு விஷயம். தொழுகையில் நம்ம மாத்திரம் தலைக்கு மேலே தூக்கி வச்சோன்னு வச்சுக்கிடுங்க, மேலே இருந்துக்கிட்டு அத்தனை பேர் தொழுகையும் கெடுத்துருவான். ஆனால் அந்த பிள்ளை ஜம்முன்னு உட்காந்துருக்கும். ருக்குவுக்கு போகும்போது அதை அப்படியே நிமித்தி வைப்பாங்க, அப்பவும் காலை கீழே போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கும். சஜிதாவுக்கு போகும்போது அந்த பிள்ளையை இறக்கி விட்டு சஜிதாவுக்கு போவாங்க. முடிஞ்சு மேலே வரும்போது மறுபடியும் ஏற்றி விட்டுருவாங்க. எதுக்குன்னா, தன்னுடைய சின்ன கண்களால் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறார்கள் என்பதை என்னுடைய பேத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம். அது மாத்திரமல்ல, சின்ன பிள்ளைகளுடைய உணர்வுகளை ரசூலுல்லாஹ் காயப்படுத்தியதில்லைன்னு சொன்னேன் இல்லையா. பஹ்ரைன்லேருந்து பொருள்கள் வருது, பஹ்ரைன்லேருந்து வெற்றி பொருள்கள் வருகிறது. இந்த வெற்றி பொருள்களை எல்லாம் எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுக்குறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுத்து பங்கு வைக்கிறாங்க. எல்லாரும் நிறைய தங்கங்களையும் நிறைய பொருள்களையும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த சின்ன பிள்ளை உமாமா பக்கத்துலேயே உட்காந்து குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களாம், அதில் கிடக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு தங்கம் மோதிரம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. சஹாபாக்கள் கையில் கிடச்சா கூட ஓரமாக போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி 1/2 பவுன் தங்கம் 1/2 கிராம் தங்கமாக இருந்தாலும் அடித்து புரண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் அது சுத்தமாக மரியாதை இல்லாத ஒரு விஷயம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு குச்சியால் எடுத்து, என் செல்ல மகளை நீ இதை வச்சிக்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். யாருக்கும் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தாங்கன்னு அது காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனவே சின்ன பிள்ளைகளை நாம் என்கரேஜ் பண்ணும்போது, சாதாரணமாக சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் இருந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருந்தா நம்ம படித்து கொடுக்கறதில்ல. அம்மாமார்கள் சீரியல் பார்த்துட்டு பிள்ளைங்களை படிக்க விடுறதும் இல்லை, அது வேறு விஷயம். அத்தாமார்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஆனால் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு தைரியம் வந்துடுது, இவனை என்ன வேணாலும் பண்ணலாம்னு. முதல்ல அத்தாட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அத்தா என்ன செய்கிறாரோ அவர் பங்குக்கு போட்டு அடிக்கண்டமாக அடிக்கிறார். அப்புறம் அம்மா எல்லோரும் ஒரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு உன் மாமன் ஃபோன் போட்டிருக்கான், இப்போ வருவான், ரெடியாக எண்ணெயை காய போட்டுக்கிட்டுருன்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தர் சொன்னார், இதே நிலைமை பிராமண குடும்பம் இருக்கு இல்லையா. நம்மளாம் சொல்கிறோம், ஜனாதிபதியாக அவன் தான் இருக்கான், பிரதமராக அவன் தான் இருக்கான், பெரிய அதிகாரியாக அவன் தான் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் ஏற்பட்டது? நம்மளும் அப்படி வர முடியும் ரசூலுல்லாஹின் வழியில் நடந்தால். அவன் என்ன செய்கிறான்னா, இது மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தோடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர் அதை வாங்கிட்டு இங்கே வாடாங்கிறார். வந்துட்டு சொல்கிறார், அவன் நல்ல மார்க் எடுத்திருப்பான், 5 சப்ஜெக்ட்னா 4 நல்ல மார்க் எடுத்திருப்பான், ஒரே ஒரு சப்ஜெக்டில் தப்பாக எடுத்திருப்பான், கொஞ்சம் குறையாக எடுத்திருப்பான். அவர் சொல்லுவாரான், இங்கிலீஷ் சூப்பராக எழுதியிருக்கடா, தமிழ் அதை விட நல்லா எழுதியிருக்க, இது மாதிரி சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியாக என்ன சொல்லுவார்னா, இந்த சயின்ஸில் தான் கொஞ்சம் அவன் மார்க் போட விட்டுட்டான்னு நினைக்கிறேன். அந்த வாத்தியார்கிட்ட போய் நான் கேட்குறேன், எப்படி அவன் மார்க்கு போட விட்டுட்டான்னு சொல்லுவார், நீ நல்லா எழுதலைன்னு சொல்லவே மாட்டார். வார்த்தைகள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது.
எனவே அவர் சொன்ன உடனே அந்த பையன் சொல்லுவான், இல்லைப்பா நான் தான் தப்பாக எழுதிட்டேன், இந்த தவறை ஒத்துக்குவான், அடுத்த தடவை நல்லா எழுதுவான். அதே மாதிரி ஒரு பிள்ளை பிறந்த உடனேயே அவரே சொல்லுவார், ஒரு பிள்ளை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நன்னாட்டை கொண்டு போய் கொடுக்குறோம், இல்லாட்டா நன்னீட்டை கொண்டு போய் கொடுக்குறோம். அத்தாவை பெற்றவள்கிட்டையோ அல்லது அம்மாட்ட பெற்றவள்கிட்டையோ கொடுக்குறோம். நம்ம வாங்கிட்டு திருட்டு பய, குரங்கு பய, மூஞ்ச பாரு அவன் அப்பனே மாதிரி இருக்குது, அவன் அப்பன் குரங்கான், அந்த குரங்கு பயில மாதிரியே இருக்கான். இதுதான் அம்மாமார்கள், அம்மாவுடைய அம்மாமார்கள், அத்தாவுடைய அம்மாமார்கள் சொல்லக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் இதே பிராமண குடும்பமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வானா, பிறந்த உடனே பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு இவன் பெரிய கலெக்டராக வருவான், இவன் பெரிய மந்திரியாக வருவான். பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு விளங்குகிறதோ இல்லையோ அதனுடைய சின்ன மனதிற்குள் அது மறைமுகமாக போய் விழுந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்ய சொன்னார்கள். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க அல்லா 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 அல்லான்னு சொல்லுங்கள், அதுவும் அல்லா அல்லான்னு சொல்லும். மாமா முஞ்சலி மிதின்னு சொல்லுங்கள், அது உலகத்தில் எல்லாத்தையும் போட்டு மிதிக்கும். சந்தோஷம் தாங்க முடியல, மாமா வந்துட்டாருனால ஏன் மாமா முஞ்சலி மிதி. இது மாதிரியான செயல்களை தவிர்த்து கொண்டோமையானால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ எங்கள் பகுதியில் இளைஞர் மன்றம்னு ஒன்று இருக்கும், ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும். இளைஞர் மன்றம்னு ஒன்று இருக்கும், ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏன்னா நான் ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, லீவுக்கு மட்டும்தான் வந்துட்டு போகிறேன். அந்த இளைஞர் மன்றம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹிஸ்புல் ஃபுதூலாக இருக்க வேண்டும். அசத்து காலில் சொன்னாங்க இல்லையா, சாவல் மீது அசத்து, அதை மாதிரி அநீதிகளை களைய வேண்டிய மன்றமாக அது இருக்கணும். ஜமாத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். ஜமாத் அவர்களை வைத்து எல்லா வேலையும் வாங்கிக்கணும். சொல்லப்போனால் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னா செயல் தலைவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தலைவர்களாக இவங்க இருக்கணும், செயல் தலைவர்களாக அவங்க என்ன செய்யணும், இருக்கணும். என் பிள்ளைங்க கட்டிட்டு வந்தால் வெட்டிட்டு வருவான்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அவருக்கு கீழே அந்த அமைப்பு இருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தே ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்த ஒரு நடைமுறை. ஆனால் இன்றைக்கி எந்த ஊர்லாம் இந்த இளைஞர் அமைப்பு இருக்கோ அத்தனை ஊர்லேயும் ஜமாத்துக்கு எதிர்ப்பாகவே இருக்குது. ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தாச்சுன்னா எவனும் அந்த திசையே எட்டி பார்க்க மாட்டான், போனால் கொன்றுவானுவ, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உரிச்சிருவானுவ, பெரிய ஆட்கள்ங்கிற போர்வையில் நம்மளை போட்டு புழிஞ்சு எடுத்துருவானுவ. அதனால் இல்லைங்கிறீங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை மதித்தார்கள். குர்ஆனை தொகுப்பதற்கு கூட ஒரு இளைஞர் தேவை என்று முடிவு பண்ணார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற இளைஞர் தேவை. ஆனால் மனப்பாடம் பண்ணியிருக்கிறவர் அவர் தான் முழுமையாக மனப்பாடம் செய்திருப்பார் என்கிற அதீத நம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. எனக்கு கொஞ்சம் வயசு கூடின ஆட்கள்கிட்ட கூட சில ஆயத்துகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடுகள் எல்லாமே இளைஞர்களை குறிவைத்தே இருந்தது. உஹது போருக்கு ஊரை விட்டு வெளியே போகணுமா உள்ளேயே இருக்கணுமாங்கிற பிரச்சனை. ஏன்னா முனாஃபிக்குகள்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டோம், மக்காவிலேருந்து அவன் வந்து ஊருக்குள்ளே வந்து அடித்தாதான் எங்களுக்கு வெற்றி. நீங்கள் வாட்டுக்கு வெளியூர் போயிட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க அல்லது சிறுவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்களே, அது எங்களுக்கு பெரிய தொல்லை இல்லையா? அதனால் யார் சூழலாம் நீங்கள் ஊரை விட்டு வெளியே போயிருங்க, அதாவது ஊருக்குள்ளேயே இருங்க, ஊரை விட்டு வெளியே போகாதீங்க என்று முனாஃபிக்குகள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செஞ்சாங்க. இளைஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், போர் செய்ய வேண்டியது நாம், போருக்கு வந்திருக்கிறவர்கள் அவர்கள். எனவே அவர்களோடு நம்ம தான் போர் செய்யணுமே தவிர நம்ம பிள்ளைங்க நம்முடைய பெண்கள் எந்த பாவமும் செய்யலாம், அவங்கள அங்கே விட்டுட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு போவோம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறதுன்னு திணறிக்கிட்டு இருக்கும்போதே முனாஃபிக்குகளுடைய தலைவர் சொன்னால், நாங்கள் பெரிய ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்லப்பா, சின்ன பிள்ளைகள் என்ன சின்னத்தனமாக பேசுகிறீங்க என்று கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டவனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனு ஏதோ சதி பண்ணுறான்னு. உடனே வீட்டுக்குள்ளே போனாங்க, தன்னுடைய போர் ஆடையை அணிந்தார்கள், அணிந்து வெளியே வந்தார்கள். சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னு. எப்போது ஒரு நபி போர்க்கவசத்தை அணிந்து விட்டார்களோ ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, இளைஞர்களுடைய சக்தி எனக்கு தேவை என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அடுத்து இந்த இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்ம தலைவர்களெல்லாம் இருப்பதிலேயே ஆக முட்டாள்களாக இருக்கிறார்கள்.
ஹஸரத்து சொன்னாங்க இல்லையா, அது ஆன்மீகம். யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்க சொத்தை ஃபுல்லாக 500 1000 க்ளோஸ் பண்ணி அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் அசலில் அது புத்திசாலித்தனமான நடவடிக்கையான்னு கேட்டால் ஆக கேவலமான நடவடிக்கை. ஹஸரத்து சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாயை கொண்டு போனான்னா 1.5 லட்சம் தான் அவன் கையில் வரும். இன்று வந்தால் செத்து போயிட மாட்டானா? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எத்தனை பேர் பேங்க்கு போய்கிட்டு இருக்கிறான்? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எத்தனை பேருக்கு பேங்க்கினுடைய செல்லான் கூட நிரப்ப தெரியாது? இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறான், சின்ன பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறான். இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். எனவே மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன் ஒரே நைட்டில் 500 1000 செல்லாதுன்னு சொல்லிட்டான். நாளைக்கு கல்யாணம் நடத்தணும்னு 5 லட்ச ரூபா வச்சிருக்கிறவன் அதை அப்படியே கொண்டு போய் கட்டினான்னா 2.5 லட்சத்துக்கு மேலே வச்சிருந்தா 60% உனக்கு அபராதம் விதிக்கப்படும்னு முக்கால்வாசியை தூக்கிட்டான்னா இவன் கல்யாணத்தை எங்கே இருந்து நடத்துவான்? அந்த அறிவு அவனுக்கு இல்லை. இன்னொன்று, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முயற்சிகளை செய்ய வேண்டும். இஸ்லாம் குடியை தடுத்தது. நினச்சிருந்தா அன்னைக்கே முதல் வசனத்திலேயே குடியெல்லாம் குளோஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி, சாராயம் கூடுமா சூதாட்டம் கூடுமான்னு கேட்குறாங்க. கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்னால் நன்மை இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, தீமை தான் அதிலே அதிகமாக இருக்கிறது. உடனே என்ன பண்ணாங்க, சஹாபாக்களில் கொஞ்சம் பேர் தீமை அதிகமாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அது அந்த சனியனை நம்ம ஏன் குடிக்கணும் ஒரு 10% விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு 2வது ஒரு மது விருந்து ஒன்று நடக்குது, பார்ட்டி ஒன்று நடக்குது. அது முடிஞ்ச உடனே மகரிபு தொழுகிறாங்க. தொலை வச்ச சஹாபி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், யா ஐயுகள் குல் யா ஐயுகள் காஃபிரூன் சூறாவை ஓதுனாங்க. தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. நீங்கள் வணங்குற சிலையைத்தான் நான் வணங்குறேன், நான் வணங்குற அல்லாவை தான் நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. சஹாபாக்கெல்லாம் பதறி போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குடியினாலேயே இவ்வளவு கேவலம், தொழுகையிலேயே அவர் தப்பாக ஓதுறார், கொள்கையே மாறிப்போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அதாவது தொழுகையில் நிற்கும்போது யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, நீங்கள் குடிச்சிருக்கும் போது தொலை வராதிங்க. நீங்கள் குடிச்சிருக்கும் போது அந்த போதையினுடைய கடைசி நிலை வருகிற வரையில் தொலை வராதிங்கன்னு அர்த்தம். சஹாபாக்களில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அதான் தொழுவு வராதேன்னு தானே சொல்லியிருக்காங்க, குடிக்கலன்னு குடிக்காதேன்னு சொல்லலைல்ல என்று சொல்லிட்டு குடிச்சுட்டு போதை நீங்கிற வரைக்கும் தொலை வராமல் இருந்தாங்க. ஆனால் பெரும்பான்மையான சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 10% முதல்ல போனாங்கன்னா இப்போ ஒரு 50-60% வெளியே போயிட்டாங்க. ஏன்னா தொழுறதே கேவலம்னு வரும்போது, அப்படி குடிச்சிட்டு தொழுகிறதே தப்புன்னு வரும்போது நம்ம ஏன் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கணும், இதனால் தானே இவ்வளோ பெரிய கேடு வந்துச்சுன்னு விட்டுட்டாங்க. இப்படி பக்குவப்படுத்தி கடைசியாக இன்னமல் ஹம்ருவல் மைசிறுவல் அன்சாபுவல் அஸ்லாமு ரிஜிசும் இன்னமலி ஷைத்தான் அல்லாஹ் தஆலா 3வது சொன்னான். மிச்ச மீதி இருக்கிற ஆட்களும் விட்டுட்டாங்க, யாருக்கும் பாதகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா முதல்லையே சொல்லியிருந்தான்னா சஹாபாக்கள் மனநோயாளிகளாக ஆகியிருப்பார்கள். ஏன்னா குடி அவ்வளவு பயங்கரமானது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கைத்தாரில் நாங்கள் ஹிவ்ஸு ஒதுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு ஹாஜியாராக இருந்த ஒருத்தர் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாகவோ அல்லது நண்பர்களின் காரணமாகவோ குடிகாரராக மாறிட்டார். அந்த ஊரினுடைய நிலை, குடிகாரராக மாறிட்டார். ரொம்ப வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார். குடித்தவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தன் நீ குடிகார பயிரில், அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அவரை பார்த்து நீ குடிகார பையதானே, நீ என்னடா சபையில் பேசுறதுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனேயே அவருக்கு உள்ளே இருந்த, நம்ம சொன்னோம் இல்லையா, ஹிதாயத், அல்லாஹ்வுடைய நேரு வழி அவருக்கு வந்துருச்சு. அவர் என்ன செய்கிறாரு, விறுன்னு வர. அவன் சொன்ன நேரம் கிட்டத்தட்ட நைட்டில் 9 மணி. 9 மணிக்கு பள்ளிவாசலில் இமாமா இருக்கிறவரை ஒரு மேலப்பழைய லெப்பை ஒருத்தர். அவர் ஏற்கனவே கை காலெலாம் நடுங்கும். யாராவது திட்டாங்கன்னாலேயே அசத்துக்கு தெரியாதனால சிரிக்கிறாப்புல. கை காலெலாம் நடுங்கும், அவ்வளோ பலகீனமான ஆள். அவர் வெளியே உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார், அது நமக்கு தேவையில்லை. இவனை பார்த்துட்டார், இந்த ஆளை பார்த்துட்டார். மாக்கான்லாம் வர்றான், வந்தாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவானே என்று சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் ரூம்குள்ளே போய் படுத்துக்கிட்டார்.
சிக்கனு கதவை அடைச்சிக்கிட்டார். அந்த ஆள் வந்து கதவை தட்டு இல்லைப்பா, கதவை திறங்க, கதவை திறங்க. ஏங்க கதவை திறக்க சொல்லியா இல்லை அவர் கேட்குறாரு. நான் குடிக்கணுமா கூடாதா சொல்லுங்கள். நான் குடிச்சிட்டு பள்ளியாசலுக்கு வந்திருக்கேன், இனிமேல் குடிச்சிட்டு வரலாமா கூடாதா சொல்லுங்கள். இவர் கேட்ட கேள்வி இதுதான். இவர் பதறி போய் இல்லைங்க வரக்கூடாதுங்க என்று சொல்லிட்டார். ஏன்னா இப்போ நீ கதவை திறந்தாச்சுன்னே என்னை அடிச்சிருவேன்னு அதுக்கு அர்த்தம். அவர் சட்டமும் சொல்லலை, குடிச்சிட்டு வந்தால் என்ன அடிச்சிருவேன்னு சொல்கிறார். அன்னைக்கு விட்டவர் தான். உடனே இன்ஸ்டன்ட் மாற்றம் என்னாச்சுன்னா இந்த இடது கையை ஆட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சொல்கிறது அவருக்கு இடது கையை ஆட ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு பிறகு. இந்த கதையை எங்கள்கிட்ட சொன்னவர் சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டதுலேருந்த இந்த கையை ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவே ஆடி போயிருக்கு, 100 பேருக்கு மேலே செத்து போயிருக்கான். சாதாரணமாக ஒரு விபத்தில் இறந்தவனுக்கு கூட அந்த அமைச்சகம் 5 லட்சம் 6 லட்சம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை பற்றி கவலையே படாமல் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் இருக்கிறான்னா இவனெல்லாம் பதவியில் இருக்க தகுதியுள்ளவனான்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலைங்கிறதுனால தைரியமாக கேட்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா வட்டியை ஹராமாக்கிட்டான். வட்டியை ஹராமாக்கினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தடை செய்கிறேன்னு சொல்லலை. வட்டியை தின்கிற ஆட்களுடைய கொடுமையை அல்லாஹ் சொல்கிறான், ஹராம்னு கூட சொல்லலை. வட்டி வாங்கி தின்கிறவர்கள் மறுமை நாளில் ஷைத்தானுக்கு பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிப்பாங்கங்கிறான். இதை விட கொடுமையாக சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டி வாங்குகிறவன் தன்னுடைய தாயையே தவறான செயலுக்கு ஈடுபடுத்துகிறவன் போலாமான் இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கு, ஆனால் தடையாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்லி சொல்லி பண்படுத்தி வட்டிக்காரர்களாக இருந்த ஏராளமான பேர்களை மனம் திருத்தி கிட்டத்தட்ட இனிமேல் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்ற நிலைமையில் மக்கா வெற்றியின் போது அத்தனை பேரையும் அந்த அரஃபா மைதானத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இன்றில் இருந்து வட்டியை 100% நான் தடை செய்து விட்டேன். சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய பாணி என்னன்னா, எந்த காரியத்தை சொன்னாலும் நான் அதிலே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, உங்களில் சிறந்தவர், உங்களுடைய குடும்பத்திலே நல்ல பெயர் எடுத்திருக்கிறவர், ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தில் நல்ல பெயர் எடுத்திருக்கேன். இப்போ வட்டிக்கு பாருங்கள், வட்டியை நான் தடை செய்து விட்டேன், நான் இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் தான் சொல்ல யார் கேட்பாரோ, தனக்காக யார் எதையும் செய்ய தயாராக இருப்பாரோ, அந்த அப்பாஸை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தான் அப்பாஸ் பக்கத்தில் நிற்கிறாங்க, இந்த அப்பாஸ் இதுவரை வாங்கி இருக்கக்கூடிய எல்லா முதலையும் வட்டியையும் சேர்த்து நான் தடை செய்கிறேன். தன்னம்பிக்கை, சஹாபாக்களின் மீது அவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. எனவே நபிகள் நாயகம் அவ்வளவு திட்டம் போட்டு ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள். உலகம் முடிகிற வரை இதுதான் சரி. இன்னைக்கு இந்த நடவடிக்கை 60 நாள் ஆயிடுச்சு, இன்னும் இந்தியாவினுடைய கேவலம் தீரவில்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உலக வங்கி காரி துப்புகிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர் பாராளுமன்ற நிலைக்குழுவிலே குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, முஸ்லீமாக இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறோம், பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற காரணத்தினால். எத்தனையோ பேர் எரிச்சாங்க, கருப்பு பணம் வச்சிருக்கிறவனே எரிச்சான். ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டே ஜீவன் அழிஞ்சே நாசமாக போவான்னு தன் கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் எரிச்சிச்சு. மனிதர்களுடைய சாபத்தை யார் வாங்குகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நீண்ட காலம் இருந்ததாக சரித்திரம் கிடையாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை இன்னைக்கு சொல்லி வருஷம் முழுக்க தான் நம்ம பயன் பண்ணுறோம். வருஷம் முழுக்க ஜும்மாவில் அதைத்தான் பேசுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அதைத்தான் பேசுகிறோம். ஆனால் மீலாது விழாண்டு ஒன்று நடத்துகிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறதே. ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டார், ரசூலுல்லாஹ் காலத்தில் மீலாது இருந்துச்சோ, கிண்டலாக கேட்டார். ரசூலுல்லாஹ் காலத்தில் மீலாது இருந்துச்சோ, அல்லது நீங்கள் யார் யாரெல்லாமோ சொல்கிறீங்களா, இந்த இமாம்கள் அவங்க காலத்துலலாம் மீலாது இருந்துச்சோ, நீங்கள் புதுசாக தானே தொடங்கியிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதே தான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் இல்லையா, தாய்ப்பால் வாரம் நீங்கள் பிறக்கும்போது இருந்துச்சோ, தாய்ப்பால் வாரம் உங்கள் அத்தா காலத்தில் இருந்துச்சோ,
தாய்ப்பால் வாரம் உங்கள் அத்தாவுடைய அத்தா காலத்தில் இருந்துச்சோ? இல்லைங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் தாய்ப்பால் வாரம் வந்துச்சுன்னு அவர் சொன்னார். ஆமாங்க, நினைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் மீலாது வந்துச்சுங்கன்னு. ரசூலுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் 24 மணி நேரமும் ரசூலுல்லாவை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வருகிறது. ஒரு நாள் நைட்டில் அப்படி படுத்து கிடக்கிறாரு. அவருக்கு என்னென்னவோ நினைவுகள். இப்போ உயிரோடு இருக்கோம், ரசூலுல்லாவை தினமும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு நாளைக்கு நம்ம இறந்துடுறோம். மறுமை நாளிலே ரசூலுல்லாவும் எழுப்பப்படுவார்கள், நாமும் எழுப்பப்படுவோம். இப்போ மறுமை நாளில் நம்ம ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நிற்க முடியுமா? உதாரணத்துக்கு உலகம் முடிகிற நாள் வரையில் ரசூலுல்லாவுடைய பக்கத்தில் நிற்கணும்னு என்ஜிபி பள்ளியிலையும் துவா செஞ்சுருப்பாங்க, எம்என்பி பள்ளியிலையும் துவா செஞ்சுருப்பாங்க, ரஹ்மான்பேட்டையிலையும் துவா செஞ்சுருப்பாங்க. கோடிக்கணக்கான பேர்கள் துவா செஞ்சுருப்பாங்க. அத்தனை பேர் இருக்கிற இடத்துல நம்ம ரசூலுல்லாவை பார்க்க முடியுமாங்கிற எண்ணம் வந்துருச்சு. பதறி போய் ஓடி வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து மண்டியிட்டு உட்காந்து இதே கேள்வியை கேட்குறார். உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்குறோம், ஆறுதல் அடைகிறோம், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை பார்க்கறதுனாலேயே எங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து விடுகிறது. ஆனால் நாங்கள் இறந்த பிறகு நாளை மறுமையில் உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்க முடியுமா? அந்த நசீபு எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறார்களோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. நீ சந்தேகமே பட வேணாம், மறுமை நாளில் நீ என்னோட இருப்ப. தினமும் மீலாது கொண்டாடினார்கள் சஹாபாக்கள், தினமும் மீலாது கொண்டாடினார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? அஜர்த்து சொன்ன மாதிரி வருஷம் ஃபுல்லாக தப்பு பண்ணுறோம். முக்கியமான நாட்களில் பள்ளிகளில் உட்கார்ந்துருந்தா அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த மீலாது இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் ஆலிம்சாக்கெல்லாம் சேர்ந்து வருஷம் மீலாதை கட்டாயமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தபோது யூதர்களை ஒன்றிணைத்தார்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லுகிறேன், தெரிஞ்சிருந்தால் இது ஆச்சரியங்கிற பட்டியலிருந்து நீக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அரசாட்சி செய்கிற போது மதீனாவிலே இருந்த குடும்பங்கள் 4500 குடும்பங்கள். மதீனாவில் இருந்த மொத்த குடும்பங்கள் மஸ்ஜித் நபவியை கட்டின உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா? அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட குடும்பங்கள் 4500 குடும்பங்கள். ஆச்சரியமான செய்தி என்னன்னா, 500 பேர் தான் முஸ்லீம், 500 குடும்பங்கள் தான் முஸ்லீம். 3000 குடும்பம் யூதர்கள். மதீனாவிலே யூதர்கள் தான் நிறைஞ்சிருந்தாங்க. போக 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 முஸ்லீம்களுடைய அனுசரணையினாலும் ரசூலுல்லாஹினுடைய அந்த நடவடிக்கைகளாலும் நிறைய யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது வேற விஷயம். மூணாவது, சிலையை வணங்கி கொண்டிருந்த அரபிகள் 1000 குடும்பம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யார் உரிமையிலையும் கை வைக்கல. நம்மெல்லாம் இந்த ஊர், நாங்கள் தொழுவோம், நீ உன்னுடைய வணக்கத்தை செய்துகொள், நீ உன்னுடைய வணக்கத்தை செய்துகொள். வெளியே இருந்து எவனாவது வந்தானா நம்ம 3 பேர் சேர்ந்து தான் அவனை அடிக்கணும். அந்த நேரத்தில் ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு அந்த பக்கம் போயிடக்கூடாது. இதுதான் ஒப்பந்தம். எனவே இருக்கிற போது 500 குடும்பங்களைச் சேர்ந்த ரசூலுல்லாஹ் 4000 குடும்பங்களைச் சேர்ந்த இஸ்லாமியர் அல்லாதவர்களை தன்னோடு சேர்த்தார்கள். அதற்கான வலிமை அவர்களிடத்தில் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியல் சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னா அது மீலாதாகத்தான் இருந்தது. மீலாது அல்லாத எந்த நிகழ்ச்சியிலையும் கருத்து வேறுபட்ட 2 அரசியல் கட்சிகள் ஒன்றா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏதோ சில ஷைத்தான்கள் வந்து இந்த சமுதாயத்தில் மீலாது விழா கூடாதுன்னு கொஞ்ச நாள் நடக்காமல் இருந்துச்சு. அப்போது தான் பிளவுகளும் வேதனைகளும் அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு உண்டாகியது. ஒரு வரலாற்றை படிக்கிறேன். பெரியார் இருக்கார் இல்லையா? இந்த பெரியார் தன்னுடைய அந்திம காலத்தில் ராஜாஜியோட பேச மாட்டார். ஆனாலும் மனசுக்குள்ளே அவர் மீது பிரியம் உண்டு. தப்பான கருத்துக்களை சொல்ல மாட்டார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி அரசியல் முருகல் நிலை இல்லை. எல்லாருமே பிரியப்பட்டாங்க. சில வார்த்தைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று தடித்து வரும்போது கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டாங்க. எனவே பெரியார் இந்த ராஜாஜியை பார்க்கணுமேனு முடிவு பண்ணுறார். நல்லா கேட்டுக்கிடுங்க. பெரியார் வேறு ஒரு இனத்தைச் சேர்ந்தவர். அவர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர். ராஜாஜி ஒரு வைதீகமான குடும்பத்திலே உள்ளவர். பெரியாருக்கு அப்படியே எதிரானவர். இந்த பெரியார் ராஜாஜிகிட்ட பேசணும், கூட இருந்து உரையாடணும், பழையபடியே நம்முடைய அரசியல் கருத்துக்களை பரிமாறணும்னு விரும்புகிறார்.
இதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய உதவியாளர் ஜக்கரியான்னு ஒருத்தர் இருந்தார். பெரியாருடைய உதவியாளர் ஜக்கரியா. இந்த ஜக்கரியாவை கூப்பிட்டு சொன்னாராம், எப்போ அந்த ராஜாஜி கூட நான் பேசணும், அதுக்கு நீ ஒரு மீலாது விழாவை ஏற்பாடு பண்ணு. பெரியார் சொன்ன வார்த்தை. வேறு எந்த விழா நடத்தினாலும் அவர் வருவார், அவர் வந்த பிறகு நான் வருவேன், அல்லது நான் வருவேன், நான் போன பிறகு அவர் வருவார். ஆனால் மீலாதுன்னு வந்தால் தான் மேடையில் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அவரையும் கூப்பிடு, என்னையும் கூப்பிடு, என் பேரையும் போட, அவர் பேரையும் போடு, நம்ம ஸ்பான்சராக இருப்போம், யாருக்கும் தெரியக்கூடாது. முஸ்லீம்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீ முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் நீ பண்ணி, நானும் வர்றேன், அவரை மெயினாக கூப்பிடணும். அந்த சபையில் ராஜாஜியும் வந்தார், பெரியாரும் வந்தால், 2 பேரும் நேருக்கு நேராக கை குலுக்கி கொண்டார்கள், பேசினார்கள் என்று ஜக்கரியா எழுதி வைத்திருக்கிறார். இன்னையிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குமுதத்தினுடைய ஒரு கட்டிங் இன்னும் என்கிட்ட இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நினைவுகள் கியாமத்து நாள் வரையிலே மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி. பாரதியார் இருக்கார் இல்லையா, மகாகவி பாரதியார். இந்த பாரதியார் முஸ்லீம்கள்கிட்ட அதிகமாக பழகாமல் இருந்தார். ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட பழகணும்னு எண்ணம் வந்தபோது அவர் செய்த முதல் காரியம் மீலாது விழாக்களுக்கு வந்தது தான். கொட்டல் புதூரில் பேசியிருக்கிறார், ரவண சமுத்திரத்தில் பேசியிருக்கிறார். ஹஸரத் சொன்னாங்க இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்திலே 63 வயசு முடிஞ்சு போச்சு, நீங்கள் இருக்கீங்களா இல்லை மேலே வர்றீங்களான்னு அல்லாஹ் கேட்டான். நான் திருப்தியாக வாழ்ந்து விட்டேன், உன்னை நான் எப்போ பார்க்கறது, இங்கேயே உட்கார்ந்துருந்தா உன்னை எப்போ பார்க்கறது என்று சொன்னாங்க. இந்த திருப்தி ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டால், என்னுடைய பணிகளையெல்லாம் நான் நிறைவு செய்து விட்டேன் என்கிற திருப்தி அந்த தலைவருக்கு மட்டும்தான் உலகத்தில் ஏற்பட்டது. மற்ற எல்லா தலைவரும் செத்து போன உடனே அமீபா மாதிரி கட்சிகள் 2ஆ உடையுது, 4ஆ உடையுது, 8ஆ உடையுது, 9ஆ உடையுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் திருப்தியான மனநிலையில் இந்த உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன், என்னுடைய நபித்துவத்தை நிறைவு செய்து விட்டேன் என்கிற திருப்தியோடு இந்த உலகத்தில் போனாங்க. இனிமே எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு அவர்களை முடிவு செய்தார்கள். இன்னும் ரொம்ப பேரை திருத்தணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை. ஏன்னா அரஃபா மைதானத்தில் கேட்குறாங்க, நான் என்னுடைய தூதுத்துவத்தை, அந்த பணியை நிறைவு செய்து விட்டேனான்னு கேட்குறாங்க. எல்லா மக்களும் சொல்கிறாங்க, ஆமாம் நிறைவு செய்து விட்டீர்கள். வானத்தை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சியாக இருன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுடைய தீனை முழுமையாக்கி விட்டேன், என்னுடைய ரஹ்மத்தை பரிபூரணமாக இறக்கி வைத்து விட்டேன், இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். இதை விட அங்கீகாரம் வேற என்ன வேணும்? எனவே ரசூலுல்லாஹ் மிக திருப்தியோடு மரணத்தை சந்தித்தார்கள். இதை பாரதியார் சொல்கிறாரு. கொட்டல் புதூரில் நடந்த மீலாது விழாவில் முஹம்மது நபி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகிற போது சவுர் குகையிலே பதுங்கினார். அப்போது எல்லா ஓட்டைகளும் அபூபக்கரால் அடைக்கப்பட்டு, அவர் சொன்ன வார்த்தை, அபூபக்கரால் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு ஓட்டையை மாத்திரம் தன்னுடைய பெருவிரலால் அடைத்து கொண்டிருந்தார்கள் அபூபக்கர். இந்த நிலைமையிலே எதிரிகள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. நடமாட ஆரம்பித்தோன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ் நம்ம 2 பேர் தானே இருக்கோம், வெளியே எல்லா பேரில் நடமாட ஆரம்பிச்சிட்டானேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நீ கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் எனக்குன்னு ஒரு பணியை கொடுத்துருக்கான், அதுக்காகத்தான் சிக்கி சீரழிஞ்சு 13 வருஷம் மதீனாவில் இருந்தோம், அந்த பணி இன்னும் முடிவடையலை, அதனால தான் அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு என்னை அனுப்புகிறான். மதீனாவுலேயும் இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய பணி இருக்கிறது, அது வரையிலே மரணம் என்னை நெருங்காது, அல்லாஹ் நெருங்க விட மாட்டான். எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தைகள்னு பாரதியார் புதிதாக விளக்கம் சொல்கிறார். அதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முழுமை பெற்றுவிட்டேன் என்று நினைக்கும் போது இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். இன்னும் முழுமை பெறவில்லை என்று நினைக்கிற போது நான் சாக மாட்டேன், மரணம் என்னை நெருங்காது, அல்லாஹ் கொடுத்த பணி இன்னும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மாதிரியான நிறைவான வாழ்க்கை நமக்கு வர வேண்டுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன சின்ன சுன்னத்துகளை கூட நாம் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை இந்த அளவிலே நிறைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.